அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் நாமம். சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் நாமம். அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் நாமம். சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் நாமம். ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. கரங்களை தட்டி குருடருக்கு இதோ பார்வை கொடுத்தவர், சிறைப்பட்டவருக்கு விடுதலை கொடுத்தவர், செவிடர்களை கேட்கச் செய்தவர், குணப்படுத்துகிற ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர். இதோ நம்பிக்கையினாலே யாரெல்லாம் அவரை அணுகி வந்தார்களோ அனைவருக்கும் மீட்பை தந்தவர் நம் முன்பாக வீற்றிருக்கிறார். இரக்கத்தின் இயேசுவே, என் நோய் நொடிகளை எல்லாம் அர்ப்பணிக்கிறேன், இதோ அர்ப்பணித்து உம்மை போற்றி துதிக்கிறேன் என்று சொல்லி ஆராதித்து பாடுவோம். குருடர்க்கு பார்வையும், சிறைப்பட்டவர்க்கு விடுதலையும், செவிடர்க்கு கேள்வியுமாய் குணப்படுத்தும் கர்த்தாவே. குருடர்க்கு பார்வையும், சிறைப்பட்டவர்க்கு விடுதலையும், செவிடர்க்கு கேள்வியுமாய் குணப்படுத்தும் கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் நாமம். சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் நாமம். ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போமா? எல்லா அடிமை நிலைகளிலும் விடுதலை தருகிற விடுதலையின் வீரர், இதோ எளியோருக்கு நற்செய்தி அறிவித்தவர், அழுவோரின் கண்களை துடைப்பவர், இரக்கமுள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். நம் கவலைகளை, நம் ஏக்கங்களை, அடிமை நிலைகளை எல்லாம் ஒப்புக் கொடுத்து விடுதலை தருகிற, உயிர்த்த, நமக்கு மீட்பை பெற்று தருகிற ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து பாடி ஜெபிப்போம். அடிமைகளுக்கு விடுதலையும், எளியோர்க்கு நற்செய்தியுமாய், அழுவோரின் கண்ணீரை துடைக்கும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே. அடிமைகளுக்கு விடுதலையும், எளியோர்க்கு நற்செய்தியுமாய், அழுவோரின் கண்ணீரை துடைக்கும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் நாமம். சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் நாமம். ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நம் பாவங்களுக்கெல்லாம் விடுதலை தருகிறவர், இதோ நம் கட்டுகளில் இருந்தெல்லாம் விடுதலை தருகிறவர், நோய்களை மாற்றுகிறவர், இதோ நமக்கு உடல் சுகத்தை தருகிற ஆண்டவர். இயேசுவே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன், என்றும் உம்மில் நம்பிக்கை வைத்து வளர வரம் தாரும் என்று சொல்லி நம் நோய் நொடிகளை, ஜப கருத்துக்களை, விண்ணப்பங்களை எல்லாம்
உயிருள்ள ஆண்டவரது பிரசன்னத்தில் இரக்கத்திற்காக அர்ப்பணித்து அவரது அருளை இரக்கத்தை பாடி துதித்து பெற்றுக்கொள்வோம். பாபிகளுக்கு பரிகாரமாய் கட்டுகளிலிருந்து விடுதலையாய் நோய்கள் மாறிடவே காயப்பட்ட பாடுவோம். பாவிகளுக்கு பரிகாரமாய் கட்டுகளிலிருந்து விடுதலையாய் நோய்கள் மாற்றிடவே காயப்பட்ட சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம் நாமம். சேனைகளின் கர்த்தரை ஆராதி கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை 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 நற்கருணை நாதருக்கு ஆராதனை. நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போமா? இதோ சாத்தானை மிதித்தவர், உலகத்தை வெற்றி கொண்டவர், மரணத்தை ஜெயித்தவர், உயிர் தெழுந்தேற்றவர், உயிர்ப்பை நிலைவாழ்வை நமக்கு பரிசாக தருகிற ஆண்டவர். ஆண்டவரே, உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன், உம்மில் தஞ்சம் புகுகிறேன் என்று சொல்லி உயிருள்ள ஆண்டவரை, உயிர்த்தெழச் செய்கிறவரை, நிலைவாழ்வை பரிசாக தருகிற ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணித்து உம்மை மட்டும் நம்பி வருகிறேன் என்று நம் ஆண்டவரை துதித்து பாடுவோம். சாத்தானை மீதித்து உலகத்தை வெற்றி பெற்ற மரணத்தை ஜெயம் கொண்ட உயிர் தெழுந்த கர்த்தாவே. சாத்தானை மீதித்து உலகத்தில் வெற்றி பெற்ற மரணத்தை ஜெயம் கொண்ட உயிர் தெழுந்த கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம். கரங்களை தட்டி சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம். குரல் எழுப்பி ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை. நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போமா? உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவரது இரக்கத்திற்காக நம்மையே அர்ப்பணித்தவர்களாக இதோ ஆதிம சீடர்களோடு இணைந்து அவர்கள் வழி தெரியாமல் அலைந்த பொழுதெல்லாம் அதோ அவர்களுக்கு சாட்சிய வாழ்வு வாழ ஆவியானவரை தந்த ஆண்டவர். ஆண்டவரே, நாங்களும் பல நேரங்களில் வழி தெரியாமல் பாவ வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாட்சியமாக வாழ, உம்மை பின் செல்ல, உமது படிப்பினைகளை பின் செல்ல ஆவியானவரால் எங்களை நிரப்பும் என்று ஆண்டவரிடத்திலே பாடி ஜெபிப்போம். ஆதி சபையில் சீடர்கள் வழி தெரியாமல் அலைந்த போது ரத்தம் சிந்தி சாட்சிகளாக ஆவியை தந்த கர்த்தாவே. ஆதி சபையின் சீடர்கள் வழி தெரியாமல் அலைந்த போது ரத்தம் சிந்தி சாட்சிகளாக ஆவியை தந்த கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம் நாம். சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம் நாம். ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை 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 நற்கருணை நாதருக்கு ஆராதனை. தேவனே, அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் விசுவாசித்து பாடுவோம். அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம் நாமம். 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 சேனைகளின்
ஹalleluya 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 அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் நாமம். சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் நாமம். நம்மையே முழுமையாக இரக்கத்தின் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். இயேசுவே, நீர் எம்மை சுகமாக்க காயப்பட்டீர். காயங்களால் எம்மை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். இயேசுவே, மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லா இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாயிடம் இருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் பல பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகிறேன். புனிதர்கள் உறவு ஒன்றிப்பேன் நம்புகிறேன். பாவ மன்னிப்பேன் நம்புகிறேன். உடலில் உயிர்ப்பேன் நம்புகிறேன். நிலை வாழ்வேன் நம்புகிறேன். ஆமென். இந்த 10 மணியிலே திரு அவையை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும்
எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 2வது 10 மணியிலே மிக குறிப்பாக இந்திய நாட்டை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்களை, இயற்கை சூழல், எல்லா துறைகளையும் ஒப்புக்கொடுத்து இறைவனது இரக்கம் எல்லா நிலைகளிலும், எல்லா துறைகளிலும், எல்லா நபர்கள் வாழ்வில் சிறந்தோங்க, இறையருள் நிரம்ப இந்த 10 மணியிலே ஜெபிப்போம். நித்திய பிதாவே, முதநேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 3வது 10 மணியிலே மிக குறிப்பாக நற்செய்தி பணி செய்கின்ற குறிப்பாக அனைத்து நபர்களையும் ஒப்புக்கொடுப்போம். நற்செய்தி பணியில் இருக்கிறவர்கள், அருட்தந்தையர்கள், அருட்கன்னியர்கள், பொது நிலையினர், ஆயர் பெருமக்கள் அனைவரையும் ஒப்புக்கொடுத்து ஆண்டவரது இரக்கத்திற்காக சாட்சிய வாழ்வு வாழ வரம் கேட்டு நபர்களை ஒப்புக்கொடுத்து நாம் ஜெபிப்போம். உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். முதல் பாதியை வலது பக்கத்தில் இருப்பவர்கள் சொல்வோம். அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 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 அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அனைவரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்போம். இந்த 4வது 10 மணியிலே மிக குறிப்பாக நம்முடைய ஜெப கருத்துக்களை, நம் குடும்ப கருத்துக்களை ஒப்புக் கொடுப்போம். தனிப்பட்ட தேவைகள், பொருளாதாரம், வாழ்வாதாரங்கள், வேலை வாய்ப்புகள், கணவன் மனைவி உறவு முறைகள், பிள்ளைகள், இளையோர், திருமணத்திற்கான தயாரிப்புகள், குழந்தை செல்வம், பேறுகால வேதனையில் இருப்பவர்கள், பல்வேறு கடன் தொல்லைகளில் இருக்கிறவர்கள், உறவுகளிலே உள்ள சிக்கல்கள், இப்படி நம்முடைய எல்லா தேவைகளையும், வீட்டிற்காக ஜெபிக்கிறவர்கள், ஒரு சிலரை மன்னிக்க முடியாமல் ஜெபிக்கிறவர்கள், கிடைக்க வேண்டிய பொருளோ சொத்தோ திரும்பி கிடைக்க வேண்டும் என்ற கருத்தோடு, பல்வேறு கருத்துக்களோடு நாம் இங்கு வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய இரக்கத்திற்கு அனைத்தையும் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து நாம் இந்த ஜெபத்தை சொல்வோம். முதல் பாதியை இடது பக்கம் உள்ளவர்கள் சொல்லி ஜெபியுங்கள். நித்திய பிதாவே, முதநேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முழந்தால் படிடுவோம். இந்த இறுதி 10 மணியிலே நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் அருளாலய தியான மையத்தையும் ஒப்புக் கொடுப்போம். ஜனவரி மாதம் 14 முதல் 17 வரை நடக்கின்ற 4 நாள் நடக்கின்ற நற்செய்தி பெருவிழாவை, 31வது நற்செய்தி பெருவிழாவையும் அதில் இந்த தியானத்தை வழிநடத்துகின்ற அனைத்து நபர்களையும், மேதகு லாரன்ஸ் பயஸ் ஆண்டகையையும், அருட்பணி ஆண்டனி பையப்பள்ளி அவர்களையும், ஃபாதர் வர்கீஸ் அவர்களையும், ஃபாதர் ரிச்சு வின்சென்ட், ஃபாதர் எம்ஐ ராஜ், ஃபாதர் ஆல்பர்ட், மேலும் ஃபாதர் டேனியல், ஃபாதர் சாஜு, மேலும் இங்கு அருளாலயத்தில் இருக்கிற அருட்தந்தையர்கள், நற்செய்தி பணியாளர்கள், அருளாலய குழு அனைவரையும் ஒப்புக் கொடுப்போம். இந்த நற்செய்தி மாநாடு மிகப்பெரிய ஆசிராக நம் அனைவருக்கும் வரவும், அருளாலயத்தில் உள்ள எல்லா நிகழ்வுகளும் பரிந்துரை ஜபங்கள் தினமும் நடக்கின்றன. அந்த ஜபங்களில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட, பரிந்துரையாளர்கள் இன்னும் அதிகமாக வந்து பரிந்துரை செய்ய, அருளாலயத்தினுடைய எல்லா தேவைகள் அனைத்தையும் ஒப்புக் கொடுத்து இறைவனுக்கு நன்றி சொல்லி இரக்கத்தினுடைய இந்த இறுதி 10 மணியிலே பாடி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து உடலையும் இரத்தத்தையும் ஆத்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக அமைக்கப்படுகிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த
முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். அனைவரும் கரங்களை உயர்த்தி பிடிப்போம். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமும் உடைய பெட்டகமே, குறைவில்லா மருதுருக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணைக்கண் நோக்கி எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். ஆமென். யாக்கோபு அன்று காட்சியில் கண்டான். விண்ணகத்திற்கு எழுப்பப்படுகின்ற ஒரு ஏணியாக பெத்தேரில் அவர் கண்டார். அந்த ஏணியானது விண்ணகம் வரைக்கும் செல்லக்கூடியது. இன்று அந்த விண்ணகமே கீழே இறங்கி வந்துள்ளது. உற்று பார்ப்போமா?
புனித யோவான், அப்போஸ்தலரான புனித யோவான் காதால் கேட்டார், கண்ணால் கண்டார், உற்று பார்த்தார், கைகளால் தொட்டு பார்த்தார். அப்படிப்பட்ட இயேசுவையை அவர்கள் பிறருக்கு ருசித்த அந்த இயேசுவையை அவர்கள் மற்றவருக்கு கொடுத்தார்கள். இதோ இன்று இப்பொழுது நம் ஆண்டவர் நம் முன்னே இருக்கின்றார். விண்ணகமே இறங்கி வந்துள்ளது. வான தூதர்களோடு பரிசுத்தர் பரிசுத்தர் என்று முழக்கமிட பாடுகின்ற அந்த வான தூதர்களோடு ஆண்டவர் நம் முன்னே வீற்றிருக்கின்றார். அந்த அரிய சிம்மாசனத்தில், இந்த கதிர் பாத்திரம் என்கின்ற அரிய சிம்மாசனத்தில் அவர் இதோ காத்திருக்கின்றார். மகனே, மகளே, எனக்குள் வாரும், என்னுள் வாரும், என்னோடு இணைந்து வாழும். கிறிஸ்துவாக மாறிவிடக்கூடிய சூழ்நிலை. கிறிஸ்துவே, ஆண்டவராகிய கிறிஸ்துவே, எல்லாம் வல்ல இறைவனை கண்கூடாக பார்க்கக்கூடிய நேரம். குழந்தை தெரேசம்மாள், புனித குழந்தை தெரேசம்மாள் அவள் சொன்னாள், என் ஆண்டவர் முன்னால் நான் தூங்கி விடுவேன் என்று, ஆண்டவர் மடியில் படுத்து நான் தூங்கி விடுவேன் என்று. அந்த அளவுக்கு அவர்கள் அந்த உறவு, அந்த நெருக்கம் இருந்தது. மார்த்தாயிடம் சொன்னான், மார்த்தா மார்த்தா, மரியா நல்ல பகுதியை தேர்ந்தெடுத்தாள். அவர் கூடையே இருக்கின்ற இந்த நேரம் நல்ல பகுதி, நல்ல வாழ்வின் நல்ல நேரம், வாழ்வின் அரிய நேரம், வாழ்வின் விண்ணகத்தை சந்திக்கக்கூடிய நேரம். ஆனால் நம்பிக்கையோடு பார்க்க வேண்டும். காற்றில் பறக்கக்கூடிய சாதாரண கோதுமை அப்பமாக பார்த்தால், ஒரு வெள்ளை காகிதமாக பார்த்தால் அங்கு அதை தான் பார்க்க முடியும். ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட முறையில் விண்ணகத்திலிருந்து எழுந்து வந்த ஆண்டவர் என் முன்னால் என்னை ஆசீர்வதிப்பதற்காக, அவருக்குள் இரண்டரை கலந்து வாழ்வதற்காக அவர் என் முன் வீற்றிருக்கிறார் என்கின்ற அந்த உணர்வு, அந்த நம்பிக்கை நமக்குள் கடந்து வந்தால் நிச்சயமாக நம்மால் இங்க அந்த இறை வாக்கினர் சொன்னது போன்று சொல்லக்கூடும். எஸ்ஐயா 6வது அதிகாரத்தில் சொல்வது போல, இது நான் இதோ ஆண்டவரின் இடம், ஆண்டவரின் ஆலயம், நான் அசுத்தமானவர்களில் இடையே தங்குகின்றவனுமாக இருக்கின்றேன், அசுத்தமான உதடுகள் கொண்டவனாக இருக்கின்றேன். எவ்வளவு அசுத்தமானவர்களும் தீமை கொண்டவர்களும் பாவிகளுமாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த வான தூதர்களை போன்று தன்னுடைய தூய இரத்தத்தின் வழியாக நம்மை தூய்மைப்படுத்துகின்றார். அன்று அந்த இறை வாக்கினர்களுக்கு நெருப்பை கொடில் கொண்டு வந்து அந்த நெருப்பை தொட்டு குணமாக்கினார். இன்று அந்த நெருப்பு என்பது ஆண்டவருடைய உடலும் இரத்தமுமாக நமக்குள் கடந்து வருகின்றார். நம்பிக்கையோடு நோக்குவோமா? நம்பிக்கையோடு அவரை உற்று பார்ப்போமா? ஆண்டவர் சொன்னது போன்று, இனிமேல் எதுவும் எனக்கு தேவையில்லை, ஆண்டவரே போதுமானவர். ஆண்டவரை தொட்டு ஆண்டவர் காலை பிடித்து இறுக்கமாக பிடித்தால் எனக்கு எதுவும் தேவைப்படாது. மற்றவர்கள் எதுக்கு வேண்டுமானாலும் ஓடோடி அலையட்டும், நான் அனைத்திற்கும் தலைவனாகிய நாதராகிய அந்த ஆண்டவரையே சொந்தமாக்கியுள்ளேன். இனிமேல் நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கின்றது என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு நாம் கடந்து வர வேண்டும். உற்று பார்ப்போமா? கோட்டைகள் நொறுங்கி விழட்டும், நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற கற்கள் அகன்று போகட்டும்.
இனிமேல் வேறு எதுவும், எந்த ஒரு தடையும், எந்த ஒரு கோட்டையும், எந்த ஒரு தடுப்பு சுவரும் எனக்கு முன்னால் இல்லை. அந்த எரிகோ கோட்டை ஒவ்வொன்றாக, ஒவ்வொரு கல்லாக நம் வாழ்வில் நொறுங்கி விழ வேண்டும். விடுதலையின் சுவாசம், தெய்வீகமான அனுபவம், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று ருசித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்குள் கடந்து வர வேண்டும். ஏக்கத்தோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எனக்குள் கடந்து வாரும். நான் தகுதியற்றவன், தகுதியற்றவள். இருப்பினும் உம்முடைய இரக்கம் அது ஒன்று மட்டுமே உம்மிடம் என்னை அழைத்துச் செல்கின்றது. ஆண்டவரை தொடும் அப்பா, என்னை குணப்படுத்தும் அப்பா. உடலின், உள்ளத்தின், ஆத்துமத்தின் நோய்களிலிருந்து, பிணிகளிலிருந்து, வலிகளிலிருந்து என்னை குணப்படுத்தும் அப்பா. என்னுடைய தேவைகள் அனைத்தையும் எடுத்து விடும் அப்பா. என் தேவைகளை அனைத்தையும் நீர் நிறைவுபடுத்தி விடும் அப்பா. அவற்றுக்குள் நீரே நேரடியாக அவற்றுக்குள் நீ கடந்து வாரும் அப்பா. என் குடும்பத்தில் இருக்கின்ற இன்னல்கள், பொருளாதார சிக்கல்கள், உறவுகள் இருக்கின்ற சிக்கல்கள், என்னுடைய பிள்ளைகளும், என்னுடைய உறவினர்களும், உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் இடையே இருக்கின்ற அனைத்து சிக்கல்களையும் நீர் எடுத்து விடும் அப்பா. எனக்குள் நீர் கடந்து வருகின்ற பொழுது இயேசு என்கின்ற அந்த வெளிச்சமானது, பிரகாசமானது அனைவருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடும். எதற்கெல்லாம் நான் ஏங்கினேன் அப்பா. ஆனால் நீர் ஒருவரே போதுமானவர் என்று நான் அறிகின்றேன். விடுதலையின் நேரம், கோட்டைகள் விழுகின்ற நேரம், இயேசு நம்மை சொந்தமாக்குகின்ற நேரம். அவளோடு அவரை உற்று பார்ப்போம். மகிழ்ச்சியோடு உற்று பார்ப்போம். இனிமேல் நான் அல்ல, இயேசு கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். அவர் என்னை சொந்தமாக்கி விட்டார். குழந்தைகளை போன்று சின்னஞ்சிறு விஷயங்களுக்காக நாம் அடம் பிடிக்காமல் நம்முடைய ஜபங்கள் ஆண்டவரையே சொந்தமாக்குவதற்கான விண்ணப்பங்களாக மாற வேண்டும். நெருப்பு தூணாக, மேகத்தூணாக அவர் நம்மோடு வருகிறார். காதுடையவர்கள் கேட்கட்டும், கண்ணுடையவர் காணட்டும், உள்ளத்தை திறந்து வைப்பவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும். கண் கண்டிட்டு காண முடியாத, காதால் கேட்க முடியாத, மனதால் உணர்ந்து கொள்ள முடியாத உணர்வுக்கு, அனுபவத்திற்கு ஆண்டவர் நம்மை எடுத்துச் செல்கின்றார். எது வேண்டுமெனாலும் கேட்டுக்கொள்வோம் இந்த தருணத்தில். ஏனென்றால் ஆண்டவர் நம் அருகே, மிக அருகாமையில் உள்ளார். ஒரு தகப்பன், ஒரு தாய் தன் குழந்தைகள் மடியில் வைத்து விளையாடுவது போன்று இன்று நம்மோடு வந்து அவர் கொஞ்சிக் கொண்டிருக்கின்றார். உணர்ந்து கொள்வோம். உடல் ரீதியாக, உள்ளத்தின் வழியாக நம் ஆத்துமத்தில் ஆண்டவருடைய அந்த ஸ்பர்சனத்தை, தொடுகின்ற ஆண்டவரின் ஸ்பர்சனத்தை நாம் உணர்ந்து கொள்வோம்.
இனிமேல் எந்த நோயும் உன்னை வாய்க்காது, எந்த நோயும் உன்னை உம்மீது தாக்காது. உன்னுடைய குறைகளை நான் எடுத்து விட்டேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். பயப்படாதே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நம் வாழ்வின் படகில் அவர் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது நாம் அறியாமல் இருந்தோம். இன்று நம் வாழ்வில் படகில் அவர் இருக்கிறார் என்று மனப்பூர்வமாக நம்பிக்கையால் நாம் உணர்ந்து கொள்கின்றோம். மன அளவில் நாம் உணர்ந்து கொள்கின்ற இந்த தருணத்தில் நாம் அவருடைய அந்த நெருக்கத்தை நாம் உணர்ந்து கொள்வோம். அந்த அனுபவத்தை பெறுகின்றவர்கள், இயேசு என்னோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த அனுபவத்தை பெறுகின்றவர்கள் இயேசுவே 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 என்று அவர்கள் ஒவ்வொருவரும் இயேசு என்னோடு இருக்கிறார் என்கின்ற அந்த அனுபவத்தை, அந்த காட்சியை உள்ள அளவில், மன அளவில், உடல் அளவில் அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்கின்றவர்கள் இயேசுவே 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 என்று சொல்வோம். இன்னும் எனக்கு அந்த அனுபவத்தை கிடைக்கவில்லை என்று ஏங்குகின்றவர்கள் ஆண்டவரை கேட்போம். ஆண்டவரே, நீர் வந்து என்னை தொடும் அப்பா. நீ ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், நான் குணமடையக்கூடும், என்னுடைய பாவங்களிலிருந்து விடுதலை அடையக்கூடும், நான் என்னுடைய கோட்டைகளிலிருந்து எனக்கு சுதந்திரத்தை கிடைக்கக்கூடும், நான் ஒரு புது படைப்பாக மாறக்கூடும் அப்பா. இயேசுவே இயேசுவே தொடுமப்பா, என்னை தொடுமப்பா, என் வாழ்க்கையை தொடுமப்பா, என் கடந்த கால வாழ்க்கையை, என் நிகழ்கால வாழ்க்கையை, என் எதிர்கால வாழ்க்கையை, என் கனவுகளை, என்னுடைய இழப்புகளை, என்னுடைய நோய்களை, என்னுடைய வழிகளை, நான் இதுவரைக்கும் இழந்ததென்று தோற்று போய்விட்டேன் என்று நான் சொன்ன அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அனைத்தையும் தொட்டுவிடும் அப்பா. என்னுடைய குடும்பத்தை, குடும்பத்தின் உறவுகளை, என்னுடைய வாழ்வின் அனைத்து துறைகளையும் தொட்டுவிடும் அப்பா. இயேசுப்பா இயேசுப்பா, கடந்து வரும் அப்பா, தொடும் அப்பா. இயேசுவே 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 இயேசுவே. கைகள் உயர்த்தி ஸ்துதிப்போமா? அருகில் இருக்கின்ற அந்த ஆண்டவரே, நாம் கைகள் உயர்த்தி ஸ்துதிப்போமா? இயேசுவே 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 இயேசுவே, தொடுமப்பா. இயேசுவே இயேசுவே, என்னை தொடுவிடுப்பா. என் உடலை, உள்ளத்தை, ஆத்துமத்தை, கடந்த கால வாழ்க்கையை, நிகழ்கால வாழ்க்கையை, எதிர்கால வாழ்க்கையை தொடுமப்பா. இயேசுவே, உம்முடைய வார்த்தைகளால் நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், நான் குணமடையும் அப்பா. இயேசுவே 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 இயேசுவே. உம்மால் கூடும் அப்பா, உம்மால் மட்டுமே கூடும் அப்பா. மனிதனால் இயலாதது அவரால் இயலும், கடவுளால் இயலும் என்று இப்போது நான் நம்புகிறேன் அப்பா. இயேசுப்பா இயேசுப்பா இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. பரவச பேச்சுகள் வந்தால் பேசுங்கள். ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த வரங்களை அடக்கி வைக்காதீர்கள். சபரகரஸ்ததெந்தரே பெரேதோ ஒரோகரஸ்ததெந்தரே பெரேதினெந்த எலெஸ்ததரகரஸ்ததெந்தரதே ஓலஹஸ்ததெந்தகலஹல்தே கரபரஸ்ததெந்தரதே அல ஹல 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 ஹல. விடுதலை 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 விடுதலை. சுதந்திரம் சுதந்திரம் பெற வேண்டும், சுதந்திரம் பெற வேண்டும். அனுபவங்கள், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று ருசித்து பார்க்கக்கூடிய, கண்ணால் கண்டது, காதால் கேட்டது, நாங்கள் கையால் தொட்டது, உற்று பார்த்தால் அந்த இயேசு எங்களோடு இருக்கிறார், என்றுமே இருக்க வேண்டும் அப்பா. நோய்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் அப்பா. கோட்டைகள் உடைந்து நொறுங்கி விட வேண்டும் அப்பா. இது ஒரு வேடிக்கையாக பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள், வேடிக்கையாக என்ன நடக்குது என்று தெரியாமல்
நம்பிக்கைக்குள் கடந்து வராமல் இருக்கின்ற எத்தனையோ பேர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் உள்ளம் நொறுங்கி ஆண்டவரே முடியவில்லையே, என் உள்ளத்தை தொடும் அப்பா, என் உள்ளத்தில் முழுமையான மனஸ்தாபத்தை தாரும் அப்பா, நீர் உண்மையுள்ள வாழுகின்ற கடவுள் என்று உணர, என் கூடையே இருக்கின்ற கடவுள் என்று உணர எனக்கு வாய்ப்பினை, ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தை, அந்த இரட்டி அபிஷேகத்தை எனக்கு தாரும் அப்பா என்று ஜெபிப்போம். உள்ள அளவில் ஜெபிப்போம், கண்ணீரோடு ஜெபிப்போம். தொடாதவர்கள் ஆண்டவர் தொட்ட அனுபவத்தை பெற முடியாதவர்கள் ஜெபிப்போம். இயேசுவே தொடுமப்பா, தொடுமப்பா, என்னை தொடுமப்பா, என்னுடைய நோய்களிலிருந்து, வலிகளிலிருந்து, என்னுடைய அசுத்தங்களிலிருந்து, தீமைகளிலிருந்து, அனுதாபம் இல்லாத சூழ்நிலைகளிலிருந்து எனக்கு விடுதலை தாருமப்பா. உம்மோடு தூய்மையான அந்த தூய்மையுள்ள உம்மை தூய்மையோடு அணுகுவதற்கான கிருபையை தாருமப்பா. நீர் தருகின்ற அந்த அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை, கிருபைகளை, அருளை, அதை நான் முழுமையாக தூய்மையோடு பெற்றுக்கொள்வதற்கான வல்லமை, ஆற்றலை எனக்கு தாருமப்பா என்று ஜெபிப்போம். இயேசுவே, இயேசுவே, என் மனம் இன்னும் கல்லாக இருக்கின்றது, நம்பிக்கை வர முடியவில்லை என்று இயங்குகின்ற 31 நபர்களை ஆண்டவர் இங்கு எடுத்து காட்டுகின்றார். உள்ளளவில் அவர்களுக்கு ஆண்டவரே காண வேண்டும் என்கின்ற ஏக்கம் இருக்கின்றது, அவர் காட்சி பெற வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கின்றது. ஆனால் இன்னும் அந்த அனுபவத்தை, அவர் எவ்வளவு நல்லவர் என்று ருசித்து பார்க்கின்ற அந்த அனுபவத்தை எனக்கு கிடைக்கவில்லையே என்கின்ற வேதனையோடு இருக்கின்ற 31 பேர்கள், அவர்களை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். சில சந்தர்ப்பங்களில் சாத்தான் விட்டுவிட மாட்டான். அவனுடைய பிள்ளைகள் என்று அவன் வீரமாக பேசுகின்ற அந்த பிள்ளைகளை விட்டுவிட மாட்டான். ஆண்டவருக்குள் வருவதற்கு தடையாக அவன் இருப்பான். ஆண்டவரே, ஆண்டவர் என்கின்ற ஒரு சக்தி இல்லை என்று அவன் சொல்வான். அவர் உன்னால் அணுக முடியாது என்று அவன் சொல்வான். ஆனால் கருணையுடைய ஆண்டவர், வாழ்கின்ற கடவுள் இன்று என்னோடு இருக்கின்றார். ஆண்டவருடைய அந்த அனுபவத்தை பெற்ற சில பேர் 18 பேர், அவர்கள் ஆண்டவர் என்னை தொட்டு விட்டாரா அல்லது எனது மன பிராந்தியா என்று சந்தேகத்தோடு இருக்கின்றார்கள். அந்த 18 பேரை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் உண்மையிலேயே வாழ்கின்றாரா? அவர் உண்மையிலே வாழ்கின்றவராக இருந்தார், நான் ஜெபிக்கின்ற அந்த ஜெபம் எனக்கு இப்போதே கேட்கப்பட வேண்டும் என்று புடிவாதமாக இருக்கின்ற 2 பேர்கள், அவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இயேசுப்பா, இயேசுப்பா, நீர் எனக்கு அடையாளத்தை காட்டினால் மட்டுமே நான் நம்புவேன் என்று சொல்கின்ற 7 அல்லது 8 பேர் இருக்கின்றார்கள், 6 பேர் அல்லது 8 பேர் இருக்கின்றார்கள். அவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இங்கிருக்கின்ற இந்த ஜெபத்தை வழி நடத்துகின்றவர்கள் நம்மை போன்று ஃபாதர்கள் தானே என்ற அவரால் எல்லாம் கடவுளின் வார்த்தைகளை கிடைக்க பெற முடியுமா என்று சந்தேகத்தோடு இருக்கின்றவர்கள் 23 பேர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். வேடிக்கை பார்ப்பதற்காக வந்திருக்கின்ற ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் சில பேர்கள் ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டார்கள். அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளாமல் இந்த இப்போதும் வேடிக்கை பார்க்கின்றவர்களாக இருக்கின்ற 20க்கு மேற்பட்ட ஆட்கள் இப்பொழுதும் இங்கு இருக்கின்றார்கள். ஒப்புக் கொடுப்போம். ஏளனத்தோடு சிரிக்கக்கூடிய 2 பேர், இதையெல்லாம் கேட்டு ஏளனத்தோடு சிரிக்கக்கூடிய 2 பேர் இங்கே இருக்கிறார்கள். ஆண்டவர் உம்மை உயர்ந்த இடத்திற்கு உயர்த்த உள்ளார். அவருடைய பணிக்காக உங்களை 2 பேரையும் அவர் உயர்த்த உள்ளார்.
உண்மையாகவே நீர் அனுதாபத்தோடு கடந்து வந்தால் அந்த 2 பேர் ஏளனத்தோடு சிரித்து கொண்டிருக்கின்ற 2 பேர்கள் இருக்கிறார்கள். வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கின்றவர்களுக்கு பெரிய ஒரு இரும்பு திரையாக இருக்கின்ற தடங்கள் ஆண்டவர் இங்கு நொறுக்கி விடுகின்றார், தூசியாக நொறுக்கி விடுகின்றார். 2 பேருடைய அந்த பெரிய அந்த ஏக்கம் போக முடியாத அளவிற்கு பெரிய இரும்பு திரையாக இருக்கின்றது. அதோ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி அதை நொறுக்கி விடுகிறார், தூசியாக மாற்றி விடுகிறார். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தூய்மையாக வாழ வேண்டும் என்று பலமுறை முடிவெடுத்தும் முடியாமல் இருக்கின்ற 19 பேர் இல்லை, அதற்கு மேற்பட்டவர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் இப்பொழுது வல்லமை கொடுக்கின்றார். என் தூதனை உனக்கு முன்பாக நான் அனுப்புவேன் என்று சொல்கின்றார். எனக்கு எதிராக இருக்கின்ற எந்த ஒரு எதிரியும் உன்னை அணுக முடியாது என்கின்ற அவர் சொல்கின்றார். 91வது திருப்பாடல் வழியாக உமக்கு பாதுகாப்பை தருகின்றார். 19 பேருக்கும் மேற்பட்டவர்களுக்கு, ஒரு திரளான மக்கள் உங்களை பார்த்து அந்த அந்த தூய வாழ்வுக்கு கடந்து வருவார்கள். தோல்வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் 7 to 10 பேர் வரையிலும் இன்று ஆண்டவர் சொல்கிறான், நான் உன்னை தொட்டு குணமாக்குகின்றேன். நீர் விரும்புகின்றாய், நீ விரும்புகின்றால் நான் குணமாக்குவேன் என்று சொல்கிறான். அந்த தொழுநோயாளி 8வது அதிகாரம் மத்தேயின் நற்செய்தி 8வது அதிகாரத்தில் சொல்வது போல, ஆண்டவரே நீ விருப்பமானால் என்னை குணமாக்க முடியும் என்று சொல்லி கேட்டபோது நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். அந்த ஆண்டவர் விரும்புகிறார் உன்னை குணப்படுத்துவதற்கு. நீர் நம்பிக்கையோடு அந்த விருப்பத்தை ஆண்டவரிடம் எடுத்து சொல்கிறாயா? பணிவோடு ஆண்டவரிடம் தன்னுடைய தேவைகளை கேட்கக்கூடிய 38 பேருக்கு ஆண்டவர் இன்றை விடுதலை கொடுப்பதாக வாக்குத்தத்தம் செய்கிறார். பணிவோடு, நான் என்னால் முடியும், நான் உயர்ந்தவன் என்ற அந்த தன்னுடைய அந்த அகந்தையை அகற்றிவிட்டு அந்த பலவீனத்தை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்தால் ஆண்டவர் உம்மை உடனடியாக குணப்படுத்துகிறேன் என்று 38 பேருக்கு ஆண்டவர் இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்கின்றார். இன்னும் ஏராளமான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் தருகிறார். ஏனென்றால் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று ஆண்டவர் நமக்கு தந்துள்ளார். அவரை சொந்தமாக்கி விட்டால் அவர் அனைத்தையும் உங்களுக்கு கைகூட தரக்கூடும். உங்கள் கையில், உங்கள் உள்ளத்தில், உங்கள் வாழ்வில் நிறைவாக அவர் தருவார், முழுமையாக தருவார். வாழ்வுண்டாகுவதற்கும் அது நிறைவாக உண்டாகுவதற்குமாக ஆண்டவர் உங்களுக்குள் கடந்து வந்திருக்கின்றார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போமா? 2 கைகளையும் உயர்த்தி ஸ்துதிப்போமா? ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற தருணத்தில் ஆண்டவரை ஸ்துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிவே 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 சிவே. ஆண்டவரே, 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 தூயவரானவரே, வல்லமையுடையவரே, நாங்கள் எங்களுடைய உரிமையை, குழந்தைகள் என்கின்ற இறை பிள்ளைகள் என்கின்ற அந்த உரிமையோடு நாங்கள் உம்மிடம் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுடைய ஜெபங்களை, விண்ணப்பங்களை, எங்களுடைய வேதனைகளை, ஆதங்கங்களை, துயரங்களை, துக்கங்களை, எங்களுடைய கருத்துக்களை அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும் அப்பா, ஏற்றுக்கொள்ளும் அப்பா. ஆசீர்வாதமாக எங்களோடு இருமப்பா, எங்களோடு தங்கும் அப்பா. அந்த எம்மாவூஸ் நகரத்துக்கு சென்ற அந்த சீடர்கள் சொன்னது போல எங்களோடு தங்கும் அப்பா, என்றுமே எப்போதும் எங்கள் வாழ்வில் தங்கும் அப்பா என்று நாங்கள் கேட்கின்றோம். இயேசுவே, 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 எங்களோடு தங்குகின்ற ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவரே, எங்களை தொடுகின்ற ஆண்டவரே, எங்களை அரவணைக்கின்ற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களோடு தங்கும் அப்பா, எங்களோடு தங்கும் அப்பா. இயேசுவே, 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 இயேசுவே.
நம்மையும் நம்மிடம் இருக்கின்ற பொருட்கள் அனைத்தையும் ஒப்புக் கொடுப்போம். கரங்களை உயர்த்தி வைப்போம். கரங்களை உயர்த்தி நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கின்ற பொருட்கள், நம்முடைய எண்ணங்கள், வேதனைகள் அனைத்தையும் இப்போது ஆண்டவர் கையில் ஒப்புக் கொடுப்போம். எழுந்து நின்று அனைவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று நற்கருணை நாதர் முன்னால் ஒப்புக் கொடுப்போம். கைகளை உயர்த்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு பலிப்பொருளாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது எங்களிடம் இருக்கின்ற அந்த ஏழை எளியோர்களாகிய நாங்கள் எங்களிடம் இருக்கின்ற அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, நீர் தந்தது அல்லாமல் எதுவும் எங்களிடம் இல்லை. நாங்கள் எங்கள் வாழ்வில் எதையும் எங்களது என்று சொல்லி எடுத்து வைக்காமல் அனைத்தும் ஆண்டவருக்குரியதை என்று சொல்லி நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கொடுக்கின்ற பொழுது நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் அறிகின்றோம். இயேசுவின் தூய இரத்தத்தினால், இயேசு என்கின்ற நாமத்தினால், தூய ஆவியின் வல்லமையினால், அவருடைய திருச்செய்தியின் அடையாளத்தினால், இறை வார்த்தைகளின் வழி நடத்தினால், திருகிருதி ஆண்டவருடைய திரு இதயத்திலிருந்து வடிகின்ற அந்த தண்ணீரினால், செந்நீரினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த குருக்களோடு சேர்ந்து தந்தை, மகன், தூய ஆவியின் நாமத்தில் இவர்களையும், இவர்கள் கையில் வைத்திருக்கின்ற பொருட்களையும், இவர்களுடைய எல்லா ஆதங்கங்களையும் கருத்துக்களையும் ஆசீர்வதிக்கின்றேன், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும். ஆமீன். புயருவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்றவர்களுக்கு உணவளித்தீரே. இனிமேலாம் கண்ணகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல், திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே,
நற்கருணை நாதரே என்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே நற்கருணை நாதரே என்றும் என்றும் உமக்காராதனை. என்றும் என்றும் உமக்காராதனை. அருள் திருதேவ தேவன் போற்றி அவர் தம் திருநாமம் போற்றி. அவர் மகனேசு கிறிஸ்து போற்றி. அவர் தம் திரு அன்பை போற்றி. அருள் திரு தூய ஆவி போற்றி. அவர் தம் திரு ஞானம் போற்றி. அருள் திரு அன்னை மரியாள் போற்றி. அவர் தம் திரு தூய்மை போற்றி. அருள் திரு சோசை முனியும் போற்றி. அவர் தம் திரு வாய்மை போற்றி. அருள் திரு தூதர் அமரர் போற்றி. அவர் தம் திரு சேவை போற்றி. அருள்